வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். யுஏஇயில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த ரேடார் அதை காலி பண்ணியிருக்காங்கிறாங்க. எண்ணெய் கிணறுகள் அந்த அதெல்லாம் டார்கெட் அதெல்லாம் ஏமாற்றி வித்ததுங்க. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது ஏவுகணையை தடுக்கும்னு. யாரு அது பூரா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வித்தது சவுதிக்கு. ஏற்கனவே ஆமா, அது ஏற்கனவே பழைய இதுக்கு போடக்கூடிய பொருளை தான் அமெரிக்கா வித்துருக்காங்க. யாருக்கு? சவுதிக்கு வித்துருக்கான். இவன் வச்சு வருது தடுக்கலான்னு பார்த்தா அது தாண்டி போயிட்டு புரியா. வடிவேலும் விவேக் வரும்போது வண்டியில ஒன்னா போவாங்க. டே என்னடா என்ன தாண்டி அவன் போறான், அது வேற விஷயம். இப்ப இதுல வந்து என்னன்னா அர்ஜுன் இப்படி நிப்பாப்ல, வடிவேல் இங்கே நிற்பாப்ல, அந்த ஐசி பொண்ணு அப்படி வரும், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தலான்னு வடிவேல் இருக்கும்போது அப்படி வளைஞ்சு போய் இதை தடுக்கிற ஏவுகணை நிற்கிது. அது பாட்டுக்கு ஈரான் போட்ட ஏவுகணை வந்து சுற்றி போய் வாயிலே வச்சு ஆபடிச்சு. என்ன பண்ணுறேன்னு புரியல. பூராமே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் எம்பசி அமெரிக்கன் எம்பசி நாசம். இங்கே சவுதியில் அமெரிக்கன் எம்பசி நாசம், துபாயில் உள்ள அமெரிக்கன் எம்பசி நாசம், அந்த பிஸ்னஸ் சென்டர் நாசம், எல்லாத்தையும் குறி வைத்து அடித்து துபாயெல்லாம் எந்திரிச்சு வர்றதுக்கு இன்னொரு 4-5 வருஷம். அமேசானோட டேட்டா சென்டர் போனது வந்தது எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு விட்டு டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணி இப்போ அமேசானில் ஆர்டர் போட்டோம். நான் கூட ஆர்டர் போட்டிருக்கேன் 2 பவுச் ஏதாவது வருமானு தெரியல. என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு இல்லை, நம்ம காசுக்கு நம்ம அவ எரியுதான் நாசமா போறான். இல்லாம போய் நாளைக்கு நம்ம ஆர்டரே போடலன்னுவா. இல்லை ஆனால் இதை செய்வாங்க, ஆர்டர் போடலன்னு வேணா சொல்லுவானே தவிர, போட்ட ஆர்டர் வேணா ஆட்டையை போடுவானே தவிர, அவன்கிட்ட தெரியாம நீங்க காசு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நம்ம அட்ரஸ்க்கு எதுவும் வராது திரும்ப. அதுதான் அவங்ககிட்ட அந்த திருடங்கிட்ட உள்ள மல்டிநேஷனல் திருடங்கிட்ட உள்ளதெல்லாம். அவன் நமக்கு தப்பித்தவரி கூட ஒரு சின்ன பெல்ட்டை கூட கொடுத்துட மாட்டான். ஆனால் நம்ம காசு ஆட்டையை போட்டு டேட்டா சென்டர் அழிஞ்சு போச்சு. ரொம்ப ரேராக தான் பேங்க்ல நம்பர் மாதிரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அது லட்சத்துல கோடியில் உடனே பிடிச்சிடாங்க, உடனே அக்கௌண்ட்டை முடிக்கிடுவாங்க. வித்ட்ரா பண்ணிடக்கூடாதுன்னுட்டு வேகமாக போய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ சவுதியில் எண்ணெய் கிணறுகள் மீது டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதாவது வான் வழியும் காலி, துறைமுக வழியும் காலி அப்படின்னா இப்போ எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்கிது. இல்லை இந்தியாவில் என்ன விலை தாறுமாற ஏறப்போகுது. நம்ம என்ன திருடங்க இருக்காங்க இல்லை, இவங்க வந்து ஓசியில் பிளாக்ல வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. ரஷ்யாட்டி வாங்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டீங்க. ரஷ்யா பக்கம் போனால் அவன் விட்டு ரஷ்யா தரமாட்டேன். இப்போ ரஷ்யா சொல்லுவாங்க அவன் என்ன இல்லை போ, சோறு இல்லை போங்கிறது. உனக்கு என்ன இல்லைன்ட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஈரானையும் பாய்ச்சிட்டேன், அங்கே போய் சவுதியில் போய் தீவிரவாதத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி ஈரானை எதிர்க்கிறேன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க கூட ஜிசிசி நாடுகளும் நாங்கள் சேட போகிறோம், கல்ஃப் கோஆர்டினேஷன் அந்த கமிட்டிகள் எல்லாம் வளைகுடா நாடுகளும் ஒன்று சேர்றோம். ஏன்னா எங்களை தாக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. வளைகுடா நாடுகள்லாம் சேர்ந்து வாழைப்பழத்துக்கு கூட வாழைப்பழ பஜ்ஜி தான் போடும், பழ பஜ்ஜி போடுவாங்க. இல்லை கேரளாவில் அவங்ககிட்ட ஒரு மண்ணாங்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது. டாலரும் இப்போ தங்கமும் எண்ணெயை வச்சு நீங்கள் என்ன எண்ணெயை தூக்கி ஊற்றுவீங்களா, ஊற்றி தீ வைப்பீங்களா, என்ன பண்ண ஒரு மயிர் படம் மாதிரி தான். அதாவது சவுதியில் ஒன்றுமே ஒரு மயிரும் கிடையாது. எல்லாமே வந்து சவுதியை இப்போ விட்டு வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம், சவுதியை அழிச்சிருப்பாங்க என்றைக்கோ. அந்த வந்து காபாவும் இதுவும் இருக்கிறதுனால தான். அது வந்து ஒரு புனித பூமி, புனித இடம் அப்படின்றனால இப்போ அந்த புனித பூமியை தொடாமல் இருந்தாங்க. இப்போ அந்த புனித இடத்த மட்டும் விட்டுட்டு இவனை இப்போ சில பேர் சொன்னேன், இந்த வாத்தியாட்டெல்லாம் சொன்னேன், கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க. அந்த கதை தான் இப்போ சவுதிக்கு ஆக போகுது. இப்போ அராம்கோ தான் அங்கே இப்போ எண்ணெயை கண்டுபிடிச்சி ஆரம்பித்தது. அராம்கோ அமெரிக்கன் கம்பெனி, அவன் தான் எல்லாம் இருக்கான். இப்போ அதில் கொண்டு போய் குண்டை போட்டாங்க, கம்பெனியில் குண்டை போட்டாங்க, எண்ணெய் எடுக்கிற வயலில் குண்டை போட்டாங்க. உலகிலேயே பெரிய நிறுவனங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இருக்கோம். இப்போ நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு இது இல்லாமல் பெட்ரோல் டீசல்லாம் 150 ரூபாய்க்கு போகுது. பங்குச்சந்தை நீ காலையில் ஒரு ஃபால் ஆகிருக்கு, இன்னும் இது முடிகிற வரைக்கும் அந்த போய் எந்திரிக்காது, அவ்வளோதான். எந்திரிக்காது. நீ வந்து எந்திரிக்கன்னா நாளாகும். இப்போ ஏன்னா துபாய் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் நம்பர் 2 மார்க்கெட்டு, நம்பர் 1 மார்க்கெட்டு அங்கே. அதாவது இங்கேருந்து என்னென்னா ஸ்விஸ் பேங்க் எப்படி ஒரு காலத்தில் இருந்ததோ காசை கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆனால் ஸ்விஸ் பேங்க் அப்படின்றது யானை வாயில் போன கரும்பு மாதிரி எவனும் எடுத்து தின்னதாக சரித்திரமே கிடையாது. அவன் குடிச்சிக்கிட்டு மக்களுக்கெல்லாம் 1.5 லட்ச ரூபா போடுறேன்றான். எல்லா சிட்டிசனுக்கும் மாதம் வாங்கிக்கடா வேலைக்கு போவேன். அவங்க சொல்ல, யோ போயா நீ காசு கொடுத்தானே எல்லோரும் இப்போ படுத்து சோம்பேறியாக இருக்கா, உன் காசை நீயே வச்சுக்க, நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறோன்ற, சம்பளம் வேணால் கூட கொடு அப்படின்ட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் அதனால் அவங்க நிறுத்தினதுக்கப்புறம் துபாயும் சிங்கப்பூரும் தான் அந்த மார்க்கெட்டை பிடிச்சது. அதில் துபாய் தான், இந்தியாவுக்கு வந்து துபாய் தான் மெயின். ஏன் துபாய் அடி வாங்கும்போது இந்தியா அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திருட்டு பயிலும் அங்கே தான் காசு வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து, கேரளாவில் இருந்து, இப்போ சல்மான் கான்ல இருந்து, இல்லை பின் சல்மான், அதாவது யாரெல்லாம் கட்டி பிடிச்சாரோ அவன் பூரா நாசம். வாய் வச்சாப்புல நெதன்யாகு. இவர் கட்டி பிடிச்சா அதில் ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. மோடி ஹக்குன்னு மோடி லிஸ்ட் எடுத்து வச்சுங்க. மோடி எவனெல்லாம் ஹக் பண்ணாலும் அவன் செத்துருப்பான், இல்லைன்னா அவன் நாசமாயிருப்பான். அப்படி தான் போயிட்டுருக்கு. பின் சல்மான் நாசம். ஆனால் வந்து என்னன்னா, நெதன்யாகு மேலே தான் ஒன்றும் நடக்கலைன்னா அது ஏதோ அவங்க சூனியம் வச்சுருப்பாங்க. இந்த பாதிப்பு நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பில்லி சூனியத்தில் பயங்கரமான ஆள். ஸோ அந்த இதில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரில. இப்போ இந்த இடத்துல 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நமக்கு வளைகுடா நாடுகளில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. திரும்பி வந்து ஃப்ளைட் விட்டுருவாங்க, வந்துடலாம். அவர்கள் பதட்டப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வேலை இருக்கும், வேலை போகாது. ஏன்னா அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி வேலைக்கு ஆளை போட்டு இன்னும் வேலை வாய்ப்பு அதிகமாகும். நீங்கள் பாசிட்டிவாக தான் இதை பார்க்கணும். இப்போ நம்ம சகோதரர்கள் அங்கே இருக்காங்க, பயந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ வீட்டுக்கு ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க, தாக்கிட்டாங்கன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வாரமோ 10 நாள்லேயே பேச்சுவார்த்தைன்னு சிவிலியன்ஸ் இடங்களை இப்போ வரைக்கும் ஈரான் டார்கெட் தாக்காது. நிச்சயமா ஈரான் இவங்க தான் ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் குண்டை போட்டுருக்காங்க. அந்த மாதிரி கேடு கட்ட நாடு கிடையாது ஈரான் தலைவர்களும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா கமனி சாக போகிறோன்னு 68 வயசு அது சாக போகிறோம், அட்ராவனை அணுகுண்டை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறான்னு பண்ணியிருக்கலாம்ல. அந்த மாதிரி மனிதாபிமானமற்ற முட்டாள் கிடையாது. இரையச்சம் கொண்ட ஒரு 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 மனிதர். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுத்துறது தான் கமேனி. ஸோ கமேனி வந்து என்னென்னா, அப்படி பார்த்தா ஒரு மனிதனுக்கு தன்னோட உயிர் தான் கடைசி. இப்போ நம்மளே சாக போகிறோம், அழிச்சு அவனை முடிச்சிருவோம்டா அப்படின்ற முட்டாள்தனமாக நடக்கல. அவர் ஒரு ஞானி. அவர் என்ன பண்ணார், அப்படி இருந்தும் அவர் வந்து நிலைகளை தான் தாக்கினாரே தவிர மனிதர்கள் மீது, அதாவது மனிதர்கள்னால் குறிப்பாக பொதுமக்கள் மீது அவர் தாக்குதல் நடத்துனதே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் அவர் எத்தனை இதாக இருந்தாலும் அவர் சாக போகிறோன்னு அவருக்கு இப்போ இல்லை, 15 வருஷமாகவே தெரியும். இருந்தாலும் அந்த மாதிரி வந்து கொடூரர்கள் கிடையாது ஈரானை சேர்ந்தவர்கள். இவன் மாதிரி அமெரிக்கா மாதிரியாவோ நெதன்யாகு மாதிரியாவோ கேடு கெட்டவர்கள் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நிறைவு கேள்வி சார். இங்கே நம்ம சங்கீத நண்பர்கள்லாம் ஆர்வமாக சோசியல் மீடியாக்களில் வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வேலை கிடைக்கலனாலும் கிடைச்சா கூட நாங்கள் பார்க்க மாட்டோம், சவுதிக்கு போகிறோம், துபாய்க்கு போகிறோம்னு போனீங்களே, இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவங்க நிலைமை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கொண்டாடி. இவங்க சோசியல் மீடியா சோத்து பிண்டங்க, புரியுதாங்க. அந்த சோறை கூட ஒழுங்காக திங்க தெரியாது, வாயில் தின்றுவாங்க. அது சின்ன வயசுலேருந்து பழகி கொடுத்தனால. ஆனால் என்னத்தை திங்கிறோன்னே தெரியாத ஒரு ஆட்கள். அவங்கள வந்து பற்றி பேச்சு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா 2 நாட்டு உறவு இருக்குது. ஜி ஃபோன் பண்ணி அங்கே விசாரிக்கிறாப்புல. இதுலேயும் விமர்சனமாக என்ன காங்கிரஸ் வைக்குது அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ளே போந்து அந்த தலைவரை கொண்டிருக்காங்க, அது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காமல் அடித்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, அடுத்து இவருக்கு வந்துடும்ல பிரச்சனை. நம்மளை போட்டுருவாங்கன்றக்காக தானே போய் பயந்து போய் காலில் விழுந்தது. அரசியல் ரீதியாக நம்மளை முடிச்சிருவாங்க, நம்மளை கவுக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. நம்ம அவங்க காலில் விழுகிறது தான் சரணாகதி அடைஞ்சு சென்டிமெண்ட்டாக அடிச்சுட்டு ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை போய் அப்பான்ட்டான்னா ஷாக்காயிருவான்ல. என்னடா புரியுதாப்ப? அந்த மாதிரி அது ஒரு எமோஷனலாக சொல்லுவாங்க. யாரை வேணாலும் அம்மா வயசுல இல்லை அம்மான்னு கூட கூப்பிட்டுருவாங்க, அப்பான்னு கூட மாட்டாங்கன்னு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தர் கூப்பிட்றாப்போ அவங்க விட்டுருவாங்க, சரி தொலை. அதுவும் யார் பயாலஜிக்கலே நான் இல்லைன்னு சொன்ன ஒரு மனிதர் ஒரு அன்போடு நம்மளை பார்க்குறாரு அப்படின்னும் போது சரி நம்ம அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்பா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. பாப்போம் சார், இது எப்படி போகுது உலக நாடுகளில் இந்த வேர்ல்டு ஆர்டர் இது மாற்றுதா இல்லையா, இல்லை ஈரானுக்கு துணையாக இப்போ கண்ட்ரிஸ் எல்லாம் வராமல் நிற்கிறாங்களா, வருவாங்களா, அப்படி பல கேள்விகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு மிக நன்றி சார்.